திரு சீமான் அவர்கள் இந்த கூட்டத்தை போட்டு இந்த கூட்டத்தில் ஒரு 80 நிமிஷம் பேசி அந்த 80 நிமிஷத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களோட அரசாங்கத்தை பற்றி திரு விஜய் அவரோட 2.5 மாதம் ஆட்சியை பற்றி சும்மா கிழின்னு சொல்லி கிழிச்சிட்டதுனால மறுபடியும் ஒரு முறை என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. திரு சீமான் அவர்கள் திமுக கிட்ட காசு வாங்கிட்டாரு, திரு சீமான் அவர்கள் அதிமுக கிட்ட காசு வாங்கிட்டாரு, திரு சீமான் அவர்கள் பாஜக கிட்ட காசு வாங்கிட்டாரு, திரு சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதியில போட்டிட போறாரு, திரு சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதியோட பொது வேட்பாளராக போட்டிட போறாரு. அம்பாசமுத்திரம் தொகுதியில திமுகவும் போட்டிட மாட்டாங்க, அம்பாசமுத்திரம் தொகுதியில அதிமுகவும் போட்டிட மாட்டாங்க, அம்பாசமுத்திரம் தொகுதியில பாஜகவும் போட்டிட மாட்டாங்க. அதனால தான் திரு சீமான் அவர்கள் விஜய் அவர்களை ஏறி அடிக்கிறாரு. அதனால தான் திரு சீமான் அவர்கள் இடைத்தேர்தலுக்காக வெறியோடு காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாருன்னு சொல்லி அதே பழமை வாய்ந்த வாதத்தை மறுபடியும் ஒரு முறை திரு சீமான் அவர்கள் கைனிஷ்டா பரப்ப தொடங்கியிருக்காங்க. இதே மேடையில் நாமளோட போன பாயிண்டை பற்றி பேசும்போதே திருட்டு நிதி அப்படின்னு சொல்லி திமுக சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது எப்படி திரு சீமான் அவர்கள் பொது வேட்பாளர் ஆவார், எப்படி திரு சீமான் அவர்கள் திமுகவோட ஆதரவை கேட்பார், திமுக எப்படி திரு சீமான் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. இதே மேடையிலேயே திரு சீமான் அவர்கள் தனித்து தான் போட்டிடுவோம் அப்படின்றத மறுபடியும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தாரு. ஆனால் அதை பற்றியெல்லாம் எந்த வித கவலையுமே படாமல் திரு சீமான் அவர்கள் வேலை போயிட்டாரு, திரு சீமான் அவர்கள் பி டீம் அப்படின்னு சொல்லி எப்படி தான் மனசாட்சியே இல்லாமல் இதே நரேட்டிவை மறுபடியும் செட் பண்ண ட்ரை பண்ணுறானே தெரியல. இதையும் பல மக்கள் நம்புகிறாங்க. அதை பார்க்கும்போது வருத்தமாக இருக்குன்னு சொல்லி நான் நம்மளோட போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஆனால் திரு சீமான் அவர்கள் மறுபடியும் சொல்லி 2016 அவர் தனித்து தான் போட்டிடுறாரு. அவர் யாரு கூடயுமே கூட்டணிக்கு போகலை. திமுகவை அடிச்சிருக்காரு, அதிமுகவை அடிச்சிருக்காரு, காங்கிரஸை அடிச்சிருக்காரு, பாஜகவை அடிச்சிருக்காருன்னு சொல்லி கடந்த காலத்தில் மட்டும் இல்லை, இப்போ தாவேக ஆட்சியில் இருக்கிறதுனால திரு சீமான் அவர்கள் தாவேகாவை அதிகமாக அடிக்கிறாரு. ஆனால் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ போகிற போக்கில் சும்மா அடின்னு சொல்லி எல்லா கட்சியுமே அடிச்சுட்டு தான் இருக்காரு. காவிரி இஷ்யூவை மையமாக வச்சுக்கிட்டு அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை போட்டிருந்தாங்க. அந்த கூட்டத்தில் திரு சீமான் அவர்கள் பேசும்போதுமே கூட திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ்ன்னு சொல்லி இந்த 4 கட்சிகளையுமே சம வச்சுக்கிட்டு தன்னோட ஏபிசிடி எனும் ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்கேன்ற தன்னோட ஏபிசிடி எதிர்ப்பை மறுபடியும் ஒரு முறை அந்த கட்சியை சேர்ந்த நபர்களை கூட்டத்தில் வச்சுக்கிட்டே திரு சீமான் அவர்கள் பதிவு பண்ணியிருந்தார். இதுக்கு மேலே திரு சீமான் அவர்கள் தன்னோட உண்மைத்தன்மையை, தன்னோட நிலைத்தன்மையை, தன்னோட கொள்கையை எப்படித்தான் நிரூபிக்கிறதுன்னு சொல்லி எனக்கும் தெரியல, திரு சீமான் அவர்களுக்கும் கண்டிப்பாகவே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி வாதத்தில் தோற்பவன் அவதூறை கையில் எடுப்பான். எப்படி வாதத்தை தோற்பவன் அவதூறை கையில் எடுப்பான். கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாதவன் அவனாகவே ஒன்று சேர்ந்து அவதூறுகளை உருவாக்குவான்ற மாதிரி திரு சீமான் அவர்களுக்கு அகைன்ஸ்டா ஏற்கனவே எண்ணற்ற அவதூறுகள், எண்ணற்ற விமர்சனங்கள் இருக்கு. இந்த மேடையில் திரு சீமான் அவர்கள் பேசிட்டு போனதுனால இப்போ எல்லாரும் பல பேர் உட்காந்து அதாவது அவதூறுகளை உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களாமா அப்படின்ற செய்திகளும் கண்டிப்பாகவே வராமல் இல்லை. ஏன்னா திரு சீமான் அவர்கள் ஏற்கனவே பதிவு பண்ண விஷயமா இருந்தாலும் சீனாக்காரன் சொன்னால் ஆஹா ஓஹோன்னு சொல்லி பாராட்டுறான். அதையே இந்த சீமான் சொன்னால் ஓஹோஹோன்னு சொல்லி சிரிக்கிறான்ற மாதிரி திரு சீமான் அவர்கள் என்னதான் எண்ணற்ற நல்ல திட்டங்கள், வித்தியாசமான திட்டங்கள், மக்களுக்கு பயன்படுற திட்டங்கள், தற்சார்பு, பசுமை, தாய்மை, பொருளாதாரம், படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை அப்படின்னு சொல்லி என்ன தான் கத்தி சொன்னாலுமே ரீல்ஸில் வரத்தை நம்புறவங்க ரியலில் சொன்னால் நம்ப மாட்டுறாங்க. இன்ஸ்டாவில் வரத்தை ரசிக்கிறவங்க அதுவே இதுதான் தீர்வுன்னு சொன்னால் சிரிக்கிறாங்கன்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் அடுத்து என்ன சொல்லியிருந்தாரு, தமிழ்நாட்டில் யாருமே தமிழில் பேசுறதில்ல, தமிழ்நாட்டு தெருக்களில், தமிழ்நாட்டு கடைகளில் எங்கேயுமே தமிழ் எழுத்துக்கள் இருக்கிறதில்ல, ஆங்கிலம் ஒரு மொழிதானே கண்டி அது அறிவில்லை அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பேசிட்டு வர்றாரு. நானுமே கூட இந்த காணொலி முழுக்க ஒரு ஆங்கில வார்த்தையை கூட பயன்படுத்தாமல் தூய தமிழில் மட்டும் பேசணும் அப்படின்னு சொல்லி முடிவு பேச ட்ரை பண்ணா எப்படியா இருந்தாலுமே ஆங்கில வார்த்தைகள் வந்துடுது. இங்கன்னா நான் என்னோட 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் என்னோட இளநிலை கல்வின்னு சொல்லி எல்லாத்தையுமே அரசு பள்ளிகளில், அரசு கல்லூரிகளில் தான் படிச்சிருந்தேனே, அதுவும் தமிழ் வழி கல்வியில் தான் படிச்சிருந்தேன். அப்படி இருந்தாலுமே கூட ஒரு நிமிஷம் தொடர்ச்சியாக என்னால் ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தாமல் பேச முடியல. எப்படியாவது முயற்சி பண்ணி ஆங்கில வார்த்தைகள் இல்லாமல் தமிழில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லி என்ன தான் முயற்சி பண்ணாலுமே முயற்சி அப்படின்ற வார்த்தையை யோசிக்கும் போது முயற்சின்ற வார்த்தை மூளைக்குள்ள இருக்கும். ஆனால் வெளியே வரும்போது ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற வார்த்தை வெளியே வந்துடும். இந்த காணொலின்னு சொல்லி யோசிக்கும் போது காணொலின்ற வார்த்தை வர மாட்டேங்குது, வீடியோ அப்படின்ற வார்த்தை தான் வருது. இப்படி எப்படி யோசித்தாலுமே யோசித்தேன் அப்படின்னு சொல்லும்போது யோசிச்சன்ற வார்த்தை வராமல் திங்க் பண்ணுறேன் அப்படின்ற வார்த்தை தொடர்ச்சியாக வந்துட்டு தான் இருக்குது.
திரு சீமான் அவர்கள் சொல்கிற மாதிரி நாம் என்ன தான் ட்ரை பண்ணாலுமே நாம் யாருமே தமிழர்கள் இல்லை தமிழர்கள் அப்படின்றத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு நானும் வந்துட்டேன், பல பேரும் வந்து தான் ஆகணும். அப்படி இருக்கிறதுனால தான் திரு சீமான் அவர்கள் தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி அப்படின்ற ஒரு கொள்கையை மையம் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு கல்வியோட தரத்தை உயர்த்தணும், தமிழ்நாட்டோட கல்வி தரத்தை ஃபின்லாந்து அளவுக்கு, வடகொரியா அளவுக்கு, சிங்கப்பூர் அளவுக்கு உயர்த்தணும்னு சொல்லி தன்னோட கொள்கையை தொடர்ச்சியாக முன் வச்சுட்டே வராரு. இந்த கூட்டத்தில் என்ன சொல்லியிருந்தாரு? கல்வி மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. சரியான சமமான தரமான கல்வியை நான் கொடுப்பேன், தமிழ்நாட்டு அரசு கொடுக்கும், தமிழ்நாட்டு அரசு கொடுக்கும், கட்டணம் இல்லாமல் கொடுக்கும், அது உலகத்தரம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் இந்த மேடையில் பேசியிருந்தார். திரு சீமான் அவர்கள் இந்த மேடையில் பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் இருக்க ஏதோ ஒரு பள்ளியில் தமிழ்நாட்டு அமைச்சர், அதாவது திரு சீமான் அவர்களை காரைக்குடி தொகுதியில் தோக்கடிச்சிருந்த திரு பிரபு அவர்கள், தமிழ்நாட்டு அமைச்சராக இருக்க திரு பிரபு அவர்கள் ஒரு பள்ளியில் ஆய்வு பண்ணுறாரு. அது அரசு பள்ளியா இல்லை தனியார் பள்ளியா, உண்மையிலேயே அது பள்ளி தானா, இதை பற்றிலாம் எனக்கு முழுசாக தெரியல. ஏன்னா அந்த காணொலி நான் முழுசாக பார்க்கல. ஆனால் அந்த காணொலியை பார்த்த வரைக்கும் அது ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி தான் இருக்குது. அங்கே போயிட்டு திரு பிரபு அவர்கள் இருக்காரு. அங்கே இருக்க மாணவ மாணவிகள் எல்லாருமே டிவிகே 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 அப்படின்னு சொல்லி அப்படியே ஆர்ப்பரிப்போட கத்துறாங்க. உண்மையை சொல்லணும்னா தமிழ்நாட்டில் இருக்க எண்ணற்ற குழந்தைகள், அதாவது இந்த 10 வயசுக்குள்ள இருக்க குழந்தைகள் பல பேர் திரு விஜய் அவர்களை தன்னோட ஆதர்ஷ நாயகனாக பார்க்குறத நாம் எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் என்னோட பல ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருந்த மாதிரி என்னோட அக்கா பொண்ணு சொன்ன பேச்சை கேட்டுகிட்டே கூட என்னோட அக்கா மாவான்னு சொல்லி பல பேர் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருந்தாங்க. அப்படி இருக்கும்போது மீண்டும் 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 ஸ்கூலுக்கு போகாதீங்க, மன்னிக்கும், பள்ளிகளுக்கு போகாதீங்க, கல்லூரிகளுக்கு போகாதீங்க, அங்கே போயிட்டு நீங்கள் தாவேக்கான்னு சொல்லி பிரச்சாரத்தில் ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் உத்தரவிட்டதா சொன்னாங்க. ஆனால் அதை மீறி தொடர்ச்சியாக பள்ளிகளுக்கு போகிறாங்க. ரீல்ஸு ஷார்ட்ஸுக்கெல்லாம் என்ன தமிழ் வார்த்தை பயன்படுத்துறதுன்னு சொல்லி எனக்கு தெரியல. அதனால் பள்ளிக்கு போகிறவங்க, கல்லூரிக்கு போகிறவங்க அங்கே போயிட்டு சும்மா ரீல்ஸு, சும்மா ஷார்ட்ஸு அப்படின்னு சொல்லி வைபு மேலே வைபு பண்ணி வைபு வைபு வைபு, இதுக்கு வைபுக்கும் தமிழ் வார்த்தை என்னன்னு சொல்லி தெரியல, வைபுக்கு மேலே வைபு பண்ணி டிவிகே 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 அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க மாணவ மாணவிகள் எல்லாரும் கத்துறதை கேட்டு எங்கள் அண்ணன் டிகே பிரபு அவர்கள் அப்படியே பூரிச்சு போனதை பார்க்கும்போது திரு விஜய் அவர்கள் வேணும்னா சந்தோஷப்படலாம். ஆனால் திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடாமல் இருக்க மீதம் இருக்க தமிழ்நாட்டு மக்களோட மனநிலை என்ன அப்படின்றத மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் கண்டிப்பாகவே கருத்தில் கொள்ளணும் அப்படின்றத நான் இங்கே பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். யார் கருத்தில் கொள்ளணும்? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள், மன்னிக்கவும், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சா ஜோசப் விஜய் அவர்கள் கவனத்தில் கொள்ளணும். திரு சீமான் அவர்கள் தன்னோட மேடை பேச்சில் பேசும்போது என்ன சொல்லிட்டாரு? சினிமா துறையில் இருக்கும்போது தன்னை விஜய், இளைய தளபதி விஜய், தளபதி விஜய் அப்படின்னு சொல்லி முன்னிறுத்திருந்த திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த உடனே ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த மக்களோட ஓட்டை குறி வைக்கிறதுக்காக சா ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி தன்னோட பேரை போட்டுட்டு பெரம்பூரில் போட்டிட்டாரு, திருச்சி கிழக்கில் போட்டிட்டாரு. இங்கே போட்டிட்டதுக்கு ஜாதி காரணம், அங்கே போட்டிட்டதுக்கு மதம் காரணம், தேவாலயத்தில் போய் முட்டி போட்டு நடந்தார், இதுதான் உங்களோட மதச்சார்பற்ற சமூக நீதியா அப்படின்ற மாதிரி திரு சீமான் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். அந்த கேள்வியை கேட்ட உடனே தாவேக்காவை சேர்ந்த நண்பா நண்பி தோழா தோழிஸ் எல்லாரும் அப்படியே கோவத்தில் வெகுந்தெழுந்து திரு சீமான் அவர்கள் இந்த மெர்சல் படம், மெர்சல் தமிழ் வார்த்தையா சரி ஏதோ ஒன்று, மெர்சல் படம் வந்த சமயத்தில் திரு சீமான் அவர்கள் பாஜகவை சேர்ந்த திரு ஹெச் ராஜா அவர்கள் திரு விஜய் அவர்களை பார்த்து ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை கேட்டு திரு விஜய் அவர்கள் தன்னோட லெட்டர் பேட்லேயே ஆமாம் நான் ஜோசப் விஜய் தான் அப்படின்னு சொல்லி தைரியமாக போட்டார். அதை பற்றி திரு சீமான் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விக்கு திரு சீமான் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருந்தாருன்னா, தமிழனாக ஆயிட்ட பிறகு அவன் கிறிஸ்டினாக இருந்தால் என்ன, ஹிந்துவாக இருந்தால் என்ன, முஸ்லீமாக இருந்தால் என்ன, அவன் ஜோசஃபாக இருந்தால் என்ன, அவன் ஜஹாங்கீராக இருந்தால் என்ன, அவன் தமிழ்நாட்டில் பிறந்தவன், அவன் தமிழ்நாட்டில் வளர்ந்தவன், அவன் தமிழ்நாட்டோட தளபதியாக இருக்கவன், எதுக்காக நீங்கள் அவரை ஒரு மத சாயம் பூச முயற்சிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி திரு சீமான் அவர்கள் பேட்டி கொடுத்துருந்தாரு. அதை கட் பண்ணி எடுத்து போட்டு திரு சீமான் அன்று, திரு சீமான் இன்று, திரு விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லும்போது இவரே அவரை தளபதி விஜய், அன்பு தம்பி தளபதி விஜய்ன்னு சொல்லி போடுவாராமா. இப்போ இவரே தளபதி, எந்த படைக்கு தளபதியாக இருந்தார்? என் தலைவனே தளபதின்னு போடலை. இவர் யார்? நடிகை யாருன்னு தெரியல, தலைவர் யாருன்னு தெரியாமல் ஓட்டு போட்ட தற்குறி கூட்டமே அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொல்லிட்டாருங்க. இதுலேருந்து என்னங்க தெரியுது? அவரு தாங்க ஒரு முதல் தற்குறி.
ஏன்னா திரு சீமான் அவர்கள் யாருங்க, அவரே ஒரு நடிகர் தாங்க. ஏன்னா திரு சீமான் அவர்கள் மாயாண்டி குடும்பத்தார் மாதிரியான படங்கள்ல நடிக்காம அங்க போயிட்டு நான் மருத்துவம் பார்க்க போனாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களையும் திரு சீமான் அவர்கள் மேல முன் வச்சிட்டு இருக்காங்க.